சாமி. அடியே அந்த தண்ணீரில் என்ன தெரிகிறது பாரு. எனக்கு என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியலையே. அடி நல்லா பாரு. எனக்கு கண்ணுக்கு எனக்கு தெரியலையா? அடியே அதாவது கதிரவன் ஒளி. இந்த கதிரவன் ஒளியால ஓடுகிற மென்மையான தண்ணி எப்படி மென்மையான சுத்தமான தண்ணி. இந்த தண்ணீரில கதிரவன் ஒளிப்பட்டு யாரோ ஒரு ஆடவன் ஆஹா அந்த ரதத்தில் போகிறாரடி. ஆகாய மார்க்கமாக பறக்கக்கூடிய ரதம். இந்த ரதத்திலே இந்த ஆடவன் பறந்து போகிறார். இவரை பார்த்தா ஒரு அரசரை போல தெரிகிறது. அடியே அரசர்கள் எல்லாம் இப்படி இவ்வளவு அழகாகவா இருப்பா? தண்ணீர் இவ்வளவு அழகா இருக்கு. அடியே அவருடைய நிழலாகப்பட்டது இந்த தண்ணீரில் தெரியும் பொழுது இவ்வளவு அழகாக தெரிகிறது. இவருடைய முகத்தை நேரில் பார்த்தா இவ்வளவு அழகாக இருக்கும். அழகா இருக்காயா? இவர் யாரா இருக்கும்? எந்த நாட்டு அரசரா இருக்கும்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இருந்தாலும் நம்மளுடைய வேலை என்ன? கணவருக்கு பணிவிட வேலை. அதாவது நாட்டு நலனை காக்க யாகம் செய்வதற்கு ஜலம் எடுக்க வேண்டும். அதனால நம்ம ஜலம் எடுக்கலாம். ஆகட்டும் எடுக்கலாமா?
கற்பிழந்த மங்கையாய் விட்டேனா? ஏன் என்னாச்சு? மன்னன் பாதத்தை படியாமல் விட்டேனா? என் மங்கை தன்மையை குறைத்து விட்டதா? நான் கற்பிழந்து விட்டேனா? ஏன் அப்படி சொல்ற? நான் எப்பொழுதுமே ஆசையாக மண்பாண்டம் செய்வேன். செய்த மண்பாண்டத்தை அழகுள்ள மண்பாண்டத்தை ஓடி ஜலம் எடுப்பேன். ஓடுகிற ஜலத்தில் எடுத்துக்கொண்டு பூஜைக்கு செல்வது வழக்கம். இன்றும் அழகான மண்பாண்டம் செய்வேன். செய்த மண்பாண்டத்தை ஜலம் எடுக்கலாம் என்று ஜலத்திற்குள் குடித்து ஜலம் எடுக்கும் பொழுது நான் தண்ணீரில் வைத்த மண்பாண்டம் தண்ணீரிலே கரைந்து விட்டது. என்னத்தை பத்தி மண்பாண்ட தண்ணியில கரைஞ்சது என்ன காரணம் தெரியல. இருந்தாலும் இந்த மண்பாண்டம் போனால் பரவாயில்ல. அதாவது கணவராகப்பட்டவர் சாபத்தை கொடுத்து விடுவார். அதனால இன்னும் இருக்கக்கூடிய மணலை ஒன்றாக சேர்த்து அழகுள்ள மண்பாண்டம் செய்யலாம். செய்து பார்க்கலாம். மண்பாண்டம் செய்ய முடியுதா இல்ல முடியவில்லையா? நான் என்ன செய்வேன்? ஏன் எனக்கு இப்படி வருத்தம்? பிரதேசா இடையாளு ஜெகதேசா, நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? ஏன் எனக்கு இப்படி துன்பம்? ஐயோ, மண்பாண்டம் செய்யலாம் என்று அவளுடன் இந்த மணல் எல்லாம் ஒன்றாக சேர்த்து நான் ஒரு வீடு
ஐயோ அது இருப்பிடியா சாமி பரப்பதேனோ மறுபாண்டம் செய்யலாம் என்று ஒரு பிடி மண் எடுத்தால் அது இருப்பிடியா பறக்கிறது. நான் 10 பிடி மண் எடுத்து அழகான பாண்டம் செய்யலாம் என்று விருப்பம் செய்தா அந்த 10 பிடி மட்டும் பஞ்சு பால் பறக்கிறது. நான் எத்தனை முறை இந்த மண்களை ஒன்று சேர்த்தினாலும் இந்த மண்ணாகப்பட்டது ஒன்று சேரவே மாற்றிருக்குது. ஆகட்டும், என் கணவர் குறித்த நேரத்துக்கு நான் ஜலம் எடுத்து போகவில்லை என்றால் கணவராகப்பட்டவர் சாபத்தை கொடுத்து விடுவார். அதனால சென்று கணவரிடத்தில் உரைத்து விடலாம். ஆகட்டும். கங்கைக்கரை சென்று தானபானம் செய்துவிட்டு என்னுடைய பூசைக்கு தினந்தோறும் தண்ணி கொண்டாந்து கொடுப்பா, பூசைக்கு மலர்களையும் கொண்டாந்து கொடுப்பா. இன்று தினத்துல உன்னை காணமே, என் நேரத்தில் பார்ப்போம். என் மனைவியால் ரேணுகா தேவி சோரம் போவதை ஞானத்தில் கண்டே. ஆகாய கந்தர்வன் ரதத்தில் 27 மனைவிமார்களையும் ரதத்தில் கூட்டிக்கு போகும்போது இந்த தண்ணீர்ல அந்த ஒளியை பார்த்து அவன் மேல ஆசை வைத்து விட்டா, சோரம் போய் விட்டா. ஆஹா, என் மனைவி. இப்போது அவளை என்ன செய்கிறேன் பார், மறுத்து பார்ப்போம். எங்கே எங்கே மலர்? சென்று குளித்து நீராடி நந்தவனத்தில் மலர்களாகப்பட்டதை பறித்து என்னங்க நந்தவனம் சென்று நறுமலர்களை பறித்து பறித்த மலர்களை பக்கத்தில் வைத்துவிட்டு கங்கைக்கரையில் மண்பாட்டம் செய்து கமண்டல மண்பாட்டத்தை செய்து ஓடுகிற ஜலத்திலே ஜலம் எடுக்கலாம் என்று சென்று ஜலம் எடுக்கும் பொழுது நான் செய்த மண்பாட்டு தண்ணீரிலே கரைந்து விட்டது. சோமை கரைந்து விட்டது. நீ செய்த மண்பாண்டம் தண்ணீர் கரைந்து விட்டதா? அங்க நடந்த விஷயங்கள் என்ன?
மன்னிக்கிறேன் சொல். சுவாமி மன்னித்து விடுங்கள். என்னது மன்னித்து விடுவதா? மண்பண்டம் எதுக்காக நான் மன்னித்து விடுவது? மண்பண்டமாகவில்லை என்று நான் நடந்ததை நினைத்தை மறந்து விட்டேன். நடந்ததை கூறுகிறேன். அனுதினமும் சென்று குளித்து நீராடி அழகுள்ள கங்கை கரையிலே அதாவது மலர்களை பறித்து மலர் பறித்த பிறகு மண்பாண்டத்தை செய்து செலவெடுக்கலாம் என்று சென்றேன். செய்த மண்பாண்டத்தை செலவெடுக்கலாம் என்று ஆற்றில் ஒரு கால் வைத்து இறக்கும் பொழுது கதிரவன் ஒளியால் யாரோ ஒரு ஆடவன் ஆகாய மார்க்கமாக ரதத்தில் சென்றார். ஆகாய மார்க்கமாக ரதத்தில் செல்லக்கூடிய சிவருடைய முகமாக்கப்பட்டது. இந்த தண்ணீரில் போகும் பொழுது எதிலே இவ்வளவு அழகா இருக்கிறது. இவரோட அழகை நேரில் பார்த்தா எப்படி இருப்பார் என்று நினைத்த பிறகு இவர் யாரோ எவரோ நமக்கு எதுக்கு அப்படி என்று கையில் இருந்த மண்பாண்டத்தை தண்ணீரில் வைத்து நான் தண்ணீரில் வைத்து எடுக்கும் பொழுது என் கை மட்டும்தான் மிச்சமாகியது. பாண்டமாகப்பட்டது தண்ணீரிலே கரைந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்தவளே, அந்த செய்தவளே ஐயா ஒரு கண்ட கொண்டதை கதவிடு வேணும் இந்த மாமுனியும் இப்படி அடிக்கின்றீர்கள். அப்படி அடிக்கிற உன் மண்டாட்டி அந்த தவறு செய்தா விடுவியா நீ? என்ன பேர்பட்ட தவறு செய்ய? எவனோ ஒருவன் ஆகாய கந்திருப்பனா ரதத்தில் போறான், தரையில போறான். அவன் மேல ஆசை வைக்கிறவன் நியாயம் அது? என்ன பண்ணி பிடிச்சு அழகா இருக்காத நினைச்சதுல என்ன தவறு? ஆடவனிடத்துல சேர்வது மட்டும் தவறு இல்லை, நினைத்தாலே தவறுறா. ஏண்டா கட்டவனை ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 1000 தடவை உத்து பார்க்கலாம். ஆமா, ஒரு தவறும் இல்லை. இல்லை, ஒரு பொம்பளை ஒரு ஆடவனை பார்த்து அழகா இருப்பது நினைச்சா அவ சரியா? ஆமா, அன்று தினத்திலே அவ சரிதான். கொள்ளக்காரன் என் கூட்டுக்காரி மேல தானே அழகாரு. என் கூட்டுக்காரி எப்படித்தாங்க சொல்றான்? கொள்ளக்காரன் அழகாக்கறான்னு தானே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். உன்ன உசுராடியாக்கிற அவருடைய அழகை பார்த்து ரசித்தது குற்றமா? குற்றம்தான், குற்றம்தான். அவருடைய அழகை பார்த்து ரசித்ததற்கு என் கற்பிழந்து விட்டேனா? கற்பிழந்து பத்தி குலைந்து விட்டது. என் பூசைக்கு தண்ணி கொண்டாலும் கொடுக்க முடியவில்லை. படும் பாவி
இந்த மன்னர் என்று மறந்தேனா? கணவர் என்று பூசிக்காமல் விட்டேனா? இந்த மன்னனை மனதில் சுமந்திருக்கும் பொழுது இந்த மங்கையாகப்பட்டவர் நான் மற்றவருக்கு இடம் கொடுப்பேனா? மற்றவரை நினைத்து பார்ப்பேனா? அவன் தரையில் போறான், மேல ஆகாயத்துல போறான் ரதத்தில். அவனை பார்ப்பதே தப்பு. அவனை பார்ப்பதே தப்பு, மனதில் நினைப்பது தப்பு. அழகா இருக்கிறான் நினைச்ச உடனே தடத்துல போறீங்க பார்த்துட்டு போலாம். அழகா இருக்குன்னு சொன்னாவ அப்ப நீ அழகு இல்லையா? அழகு இல்லையா? அறிவு இல்லையா? திறமை இல்லையா? தாடி இல்லையா? மீசை இல்லையா? ஆம்பளை இல்லையா? ஏண்டி நன்றி அடுத்தவனை நினைக்கலாமா நீ? அழகை பார்த்து ரசிப்பது குற்றம் என்று தெரிந்திருந்தால் நான் அவருடைய அழகை பார்த்து ரசித்திருக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்க. விட மாட்டேன்.
இனிமேல் நீ மனைவியாவும் நான் கணவனாவும் இருக்கவே கூடாது. உன் திறமை விண்ணில் பறக்க செய்கிறேன் பா. என் சிரத்தை விண்ணில் பறக்க ஆமா. செய்கிறாயா? யார் ஆண்டவா? என் காலம் பிடிப்பதை தவிர மன்னனா மாண்டாலும் மாண்டிடுவேன் மன்னரோட பலத்திலே. மன்னனா மாண்டாலும் பாதத்தை தொடுவது உனக்கு தகுதி இல்லை. எப்ப அடுத்த ஆசை வைக்க மாண்டாலும் மாண்டிடுவேன் இந்த மன்னருடைய பாதத்திலேயே. செத்தாலும் செத்துடுவேன். முடியாது. இது சிவபக்தர் பாதத்திலேயே செத்து ஜாய். விடுகிறேன். பாதத்தை தொடுவதற்கு தகுதி இல்லை உனக்கு. ஆ. அறியாத எப்ப புத்திதான் எனக்கு- தெரியாமல் தவறு செய்துவிட்டு அழகை பார்த்து ரசிப்பது குற்றம் என்று தெரிந்திருந்தால் நான் பார்த்திருக்க மாட்டேன். எப்ப எனக்கு துரோகம் செய்தவளே, இப்போது என் மைந்தர்களை அழைத்து என் மகனை பரஞ்சோதி அழைத்து உன் திறமை விண்ணில் பறக்க செய்கிறேன். இந்த முனிவர் செய்யக்கூடாது அந்த வேலையை. என் மகனை அழைத்து உன் திறமை விண்ணில் பறக்க செய்கிறேன் பா. வேண்டாம் ஆ. வேண்டாம் 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 ஏய், விட மாட்டேன். அமைச்சரே. ஆ. சாமி, ஆறா, நீ போற குழாய் முட்டை